ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃப் படத்தோடைய நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நமக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடச்சிருக்கு. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் கமல் சாருடைய தக் லைஃப் படம் நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கிறது அப்படிங்கிறது தான். நிறைய வாட்சிங் மினிட்ஸ், ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. படம் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவலி குட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெரி வெரி ஹாப்பி. அதாவது இந்தியன் 2வோட இந்த தக் லைஃப் படம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பதற்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறுவனம் வந்து சொல்கிறாங்க. தட் இஸ் வெரி வெரி குட். ஐ அப்ரிஷியேட் அப்படிங்கிறது தான். அடுத்து இன்னைக்கு 42 இயர்ஸ் ஆஃப் சத்மா. கமல் சார் பாலு மகேந்திரா இயக்கத்தில் நடித்த படம் சக்கப்போடு போட்டுச்சு. இன்னைக்கு 42 வருடம் அந்த படம் வந்து ஆச்சு. அப்படிங்கிறப்ப எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஓடுது வருஷங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்பயும் கமல் சாரோடைய முந்தைய ரெக்கார்டை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ எவ்வளவு தூரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து சாகர் அப்படின்ற படம் ராஜ்கோட்டில், குஜராத் மாநிலத்தில் சில்வர் ஜூப்ளி வந்து எடுத்திருக்காங்கங்க. இது வந்து நீங்கள் என்ன நம்புற மாதிரியா பாருங்கள், சும்மா உருட்டாதீங்க. நம்ம வாயால் வட சூட ரசிகர்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரிஜினலாக ஃபேக்ட் எல்லாம் பேச மாட்டோம். போஸ்டரே தமிழில் போடுறேன் பாருங்கள். தேட்டர்லேயே வந்து அடிச்சிருக்காங்க. எவ்வளவு சில்வர் ஜூப்ளி எந்த லாங்குவேஜில் தான் கமல் சார் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதமே அடுத்தடுத்து போகலாம் போல தெரியுது. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இப்போவே பயங்கர மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்க கமல் சார் அந்த டைமில் எப்படி பண்ணியிருப்பார். இப்போ இருக்கிற அந்த மார்க்கெட்டிங்கை பற்றி டைரக்டர் சீனு ராமசாமி அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, கமல் சாரோடைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நான் வந்து சரி ஓகே ஆடியோ லான்ச் போகிறாரு எல்லாம் பண்ணுறாரு ரைட்டு, என்னப்பா ஹிந்தியில் போய் பேசிகிட்டு இருக்காரு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து ஒரு வட்டம் மகாராஷ்டிரா போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு டீ கடை போய் பார்க்கும்போது நான் வந்து யோசிச்சேன், என்னடா அது போஸ்டர்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாரு, அங்கே வந்து ரீச் ஆகணும் படம்னு சொல்லிட்டு, சரி இங்கே எதுக்கு அவர் வந்து லோக்கல் லாங்குவேஜில் பேசணும், சென்னையிலேருந்தே லோக்கல் லாங்குவேஜில் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது ஒரு டீ கடைக்கு போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலேருந்து ஒரு பையன் வந்திருந்தான். அவன் வந்து கமல்ஹாசனுடைய அந்த சேனலில் போய் வீடியோ பார்த்தான். அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து கவர் படித்து கரெக்டாக கவர் பண்ணால் வேறு லெவலில் ரீச் ஆகுங்கிறது கமல் சாருக்கு வந்து தெரியுது. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அடிக்கிறாப்புல அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங்கில் அவருக்கு வந்து கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆக்டிங்கில் வழக்கம் போல் விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஸ் அப்படின்ற படம் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கிறப்ப அவர் சொல்கிறார், சலங்கை ஒலி படத்தில் அவருக்கு கன்வே பண்ணுறதுக்கு டான்ஸ் வச்சு தான் கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் வந்து டான்ஸ் ஆடியே வந்து கன்வே பண்ணுவார். அதெல்லாம் வந்து யாருமே இது வரைக்கும் யோசிக்க கூட முடியாத ஒன்று. நானும் ஒரு நடிகராக இருக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸாக அவர் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார். அது பண்ணும் பொழுது க்யூட்டாகவும் இருக்கும், சென்சிபிளாகவும் இருக்கும், கன்வேவும் ஆகும் அப்படின்ற மாதிரி மிரட்டலாக வந்து பேசியிருக்காரு. கமல் சாருடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் வந்து சொல்லிட்டு கடந்து போக முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக கண்டிப்பாக வந்து பார்க்கப்படுகிறது. அடுத்து இயக்குனர் சசிகுமார் அவர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ நடித்தார்ல, எப்படி நீங்கள் இவ்வளோ யதார்த்தம் நடிக்கிங்கிறது கமல் சார் தான், வேறு என்ன. ஏன்னா அவர் ஏற்படுத்தின அந்த பாதிப்பு, அந்த கேரக்டருக்கு அவர் போட்ட டெடிக்கேஷன், அந்த ஆர்க்கு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வேறு லெவலில் கொஞ்சம் மைண்டில் கேதர் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து உழைச்சிருக்கேன். கமல் சார் தான் ஒரு விதை போட்டது எனக்கு அந்த கேரக்டர் உருவாகிறதுக்கு. ஈஸியாக நான் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணதுனால தான், அந்த மாதிரி சொன்னதுனால தான் அதை ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கு எங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சசிகுமார் அவர்கள் சொன்னது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஆனந்தராஜ் அவர்கள் எப்படி தான் அந்த ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, ஐயோ ஒரு காலம் கடந்துட்டோம், இனிமேல் எப்படி நிற்க போகிறோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கும் அது இருந்திருக்கும், இல்லாமல் இருந்திருக்காது. பட் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு அவங்க இந்த டைமில் நிற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் கமல்ஹாசன் அவர்கள் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணி இன்னமும் வந்து ஹீரோவாக பயணிக்க பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு காணொலியில் வந்து பேசியிருக்காரு. அது பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்களேன், அப்போ எவ்வளோ பேரோடைய ஒரு கனவு. சினிமாங்கிறது இப்போ ஈஸியாக டக்குன்னு வந்து நடிக்க முடியுமா என்ன? கண்டிப்பாக முடியாது. அதற்கான ஒரு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்க போட்டிருக்க எஃபர்ட் வந்து நேசிச்சதுனால தான். இப்போ கமல் சார், ரஜினி சார் ஜெயிச்சது வந்து சினிமாவை நேசித்தது மட்டும்தான் அப்படிங்கிறது தான், உழைப்பை தாண்டி அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது.
அடுத்து இயக்குனர் சரண் அவர்கள் கமல் சாரை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஆக்டர் கமலஹாசனோட டைரக்டர் கமலஹாசன் அப்படின்ற அந்த டச் இருக்குல்ல, அந்த மிடாஸ் டச், அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயமும் அவர் வந்து ஃப்ரேம்ஸில் கன்வே பண்ணும் பொழுது, அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஷாட்னு சொல்கிறாங்க, மிரர், அது வந்து ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் அவருடைய டைரக்ஷனில். அவருடைய எல்லா படங்களிலும் இந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஷாட் இருக்கும். ஒரு கேரக்டர் காட்டுறாருன்னா ஒரு கேரக்டர் சப்மர்ஜ் ஆகி அப்படியே அந்த கேரக்டர் வந்து மிரரில் தெரியும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருடைய கதை சொல்லும் விதம் நான் ரசிகன். கமல் சார் அஸ் அ ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் ஒரு டைரக்டராகவும் நான் வந்து ஆக்டரை தாண்டி ஒரு ரசிகன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் நியூஸ். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.